2 மாச பயணம் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஒரே ராத்திரி படுக்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நான் பைத்துல் முகத்தஸுக்கு போனேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நபி போகலன்னு எல்லாருக்கும் தெரியும், பெருமானார் போனதில்லை. பைத்துல் முகத்தஸுக்கு போனவங்க மக்காவாசிகள் இருக்கிறாங்க, குறைஷிகள்ல. உடனே அவங்க சொன்னா உட்காருங்க, நீங்க போனீங்கல்ல நாங்க ஏத்துக்கிறோம், உட்காருங்க. உட்கார வச்சுட்டு கேட்கலாம், பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கல்ல அதுக்கு எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு கேட்டான். அதுல எத்தனை படிக்கட்டு? பெருமானார் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் அந்த நேரம் தான். ஏன்னா எங்க பள்ளியில நான் 35 வருஷமா இமாமா இருக்கிறேன். எங்கிட்ட வந்து ஒருத்தர், ஹஜரத் உங்க பள்ளிவாசல்ல எத்தனை ஜன்னல் இருக்குது? 35 வருஷம் இந்த வேலையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பள்ளிவாசல்ல எத்தனை ஃபேன் கிடக்குது? 35 வருஷம் இருக்கிறீங்கல்ல, ஃபேன் எத்தனை கிடக்குன்னு தெரியாதா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு அல்லாஹ்வை போய் பார்த்தேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், பைத்துல் முகத்தஸ் பார்த்தீங்கல்ல எத்தனை படிக்கட்டு? அந்த கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொன்னாங்க ரசூல், ஏன் இப்ப நான் சொல்லலைன்னா அவன் ஏத்துக்க மாட்டான், மறுத்துருவான். சொல்லணும். நான் போய் ராத்திரில நபிமார்களை சந்திக்கிறேன், தொழ வைக்கிறேன், எல்லாம் நடக்குது. படிக்கட்டை என்னவா செய்த? அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானவர் கோமான் ஜிப்ரீல் இஸ்ராயின் முன்னால் காட்சியளித்து பைத்துல் முகத்தஸையே தூக்கி காட்டினார்கள், நான் படிக்கட்டை எண்ணி சொன்னேன் என்றார்கள். திகைச்சிட்டாங்க குறைஷிகள். அந்த வார்த்தையை கேட்டு பல பேர் ஈமானுக்கு வந்துட்டாங்க. சில பேர் ஓ பெரிய சூனியக்காரரா இருக்கிறீங்களேன்னு சொல்லி போயிட்டாங்க. பல பேர் ரசூலுல்லாஹ் படிக்கட்டை சொன்ன போது ஒரு ராத்திரிக்குள்ள அவ்வளவு பெரிய இடத்துக்கு நிச்சயமா போயிட்டு வந்திருக்கிறாங்க, கரெக்டா சொல்றாங்களேன்னு ஈமான் கொண்டாங்க. மேராஜ் பயணம் ரொம்ப ஒரு ஆச்சரியமும் அற்புதமும்.